வணக்கம் நண்பர்களே. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்ரைன் வந்து ஒரு சிலருக்கு இப்போ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் மைக்ரைன் ப்ராப்ளம் அவதிப்படுறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. மைக்ரைன் ஏன் வருதுன்னு சொன்னா அவங்களுடைய பிரெயினோட நர்வ் வந்து ட்ரிகர் பண்ணுச்சுன்னா மைக்ரைன் ஏன் எப்படி அது ட்ரிகர் ஆகுது? எல்லோருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அது ட்ரிகர் ஆயிரும். எப்படி ட்ரிகர் ஆகும்னா சில பேருக்கு வந்து இந்த வாசம் வந்து சில வாடை சில ஸ்மெல் அவங்களுக்கு ஒத்துக்காது. ஓகே, சில சவுண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி சில ரொம்ப லைட்ஸ் அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன டைரக்டா கண் வழியா அந்த பிரெயின் நர்வ் வந்து ட்ரிகர் ஆகி அந்த மைக்ரைன் இருக்கக்கூடிய ஒத்த தலைவலி அந்த பிரச்சனையால வந்து பலர் அவதிப்படுறாங்க. ஓகே, இது பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? இதெல்லாம் மருந்து சாப்பிட்டு இன்னும் அந்த நர்வ்லாம் இன்னும் நரம்புலாம் இன்னும் தளர்ச்சி அடையுதுங்க. இதெல்லாம் வயதான காலத்துல இன்னும் மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இட்டு செல்லுது. ஸோ மருந்து இல்லாம சொல்யூஷன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. அப்ப நீங்க சனித்தெரா தெராப்பி மூலமாக இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க வந்து குறையிறத நீங்க பார்க்கலாம். நீங்க கண்டினியூஸ்லி நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா சனித்தெரா தெராப்பியை உங்களோட மைக்ரைன் ப்ராப்ளம் வந்து நீங்க விடுபடலாங்க. சரிங்களா? அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கைட் பண்றோம். நன்றி, வணக்கம்.